எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிளி அனி யூடியூப் சேனல். என்னடா இப்படி வேர்த்து வெறுக்க இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தமிழ் நியூ இயர். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் ஆல்சோ விஷு எங்களுக்கு. ஸோ அதனால் வீடு வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த வீடியோ அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சோஃபா கவர்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ சோஃபா கவர்ஸ்லாம் எடுத்து இப்போ வாஷ் பண்ண போட்டிருக்கேன். மேடம் டிவி பார்த்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டெல்லாம் கொஞ்சம் ஒற்றடிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. நம்மளோட பூஜை பாத்திரம் இதெல்லாம் வந்து விளக்கணும். இதை விளக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. பேப்பர்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் அழகாக அடுக்கி வச்சிட்டோம்னா கிச்சன் ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஹாலும் ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு கொஞ்சம் பேப்பர்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஹால் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெட்ரூமில் வந்து கொஞ்சம் பெட் கவர்ஸ் மாற்றிட்டு இப்படி இருக்கிற அலங்கோலமான இந்த ஷெல்ஃபை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர் நான் எல்லாமே க்ளீன் பண்ணேன். அகெயின் வீடுனா இப்படி தானே இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லையா வரேன். ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் லைட்டாக துடைக்க வேண்டியது இருக்குது. வரேன். ஸோ அப்பப்போ இவங்களே கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான பிளான். ஸோ எப்படி போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோ வந்து அப்படியே நாளைக்கும் கண்டினியூ ஆகலாம். லெட்ஸ் சி, இதோட வீடியோட லாங்கை பொறுத்து டிசைட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் பூஜை பாத்திரம் தான் தேய்க்க போகிறேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஷைனிங் பவுடர் ஒன்று இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரம் தேய்க்க போகிறேன். யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணேன்னா சபீனா போட்டு தேய்ச்சிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை உடனே தொடச்சிட்டு வெயிலில் ட்ரை பண்ணேன்னா எனக்கு 1.5 month அப்படியே இருக்கும். திரும்ப ரீவாஷ் பண்ண தேவையில்லை. ஈவன் பித்தளை அண்ட் வெள்ளி ரெண்டுத்துக்குமே. பட் இன்றைக்கி வந்து நிறைய வேலை இருக்குன்றதுனால நான் வந்து ரொம்ப போட்டு தேய்க்காமல் இதை போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இது வாங்கி வச்சுருந்தேன் முன்னாடியே, பட் யூஸே பண்ணல. சரி, இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து சபீனா கூட அந்த ஷைனிங் பவுடரை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சேன். ஆல்ரெடி ஒரு பாத்திரம் தேய்ச்சேன், ரொம்ப ஈஸியாக போச்சு. ரொம்ப ஹார்டாலாம் போட்டு தேய்க்கணும் இல்லை, சும்மா நம்ம நார்மலாக வந்து சும்மா கையில் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதும். ஒரு ஸ்பாஞ்சோ அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு வெயிலில் வச்சிட்டோம்னா இது வந்து ஒரு 1.5 month அப்படியே லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். சேம் இதே தான் வந்து உங்களுக்கு பித்தளை பாத்திரத்துக்கும் புளிலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டா போதும். ஸோ பூஜை பாத்திரம்லாம் நல்லா க்ளீனாக பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு எல்லாம் வந்து வெள்ளி பாத்திரம், இந்த சைடு எல்லாம் வந்து பித்தளை பாத்திரம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா க்ளீனாக தேய்ச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ காஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்காக நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போடலாம். நல்லா சூப்பராக பளபளன்னு இருக்கு, நல்லா பளிச்சுன்னு விட்டுருக்குல்ல. இப்போ அடுத்து பெட்ரூம்க்கு, ஹாலுக்கு, அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக நான் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ரெகுலராக பண்ணுவேன்றதுனால எனக்கு இங்கே வந்து ரொம்பலாம் ஒட்டடை இருக்காது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிச்சன், ஹால் எல்லாம் வந்து நான் அடிக்கடி டஸ்ட் பண்ணுவேன். அதனால் பெருசாக எதுவும் தேவைப்படாது. பட் இந்த ஃப்ரேம்ஸ்லாம் மட்டும் ரொம்ப ரேராக தான் துடைக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி நான் கையில் தொடுறது பண்ண மாட்டேன், அது வந்து உடஞ்சிரும்ன்றதுனால. ஸோ அதனால் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஹால்லலாம் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். ஷெல்ஃப் எல்லாம் சேம் இதே தான் வந்து பெட்ரூம்க்கு எல்லாமே பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்து ஓரளவுக்கு நீட் ஆகிடுச்சு. ஸோ விஷுனாலே நமக்கு வந்து மெயின் ஸ்பெஷல் என்னென்னா அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணோம். அப்படி தான் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ரொம்ப நாளாக இந்த மேட்ரஸ் வந்து போடவே இல்லை. அதாவது வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் வாட்டர் ப்ரூஃபு, பட் போடாமே இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேட்ரஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன்.
ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் பெட்ரூம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் ஷெல்ஃப் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான். ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஈஸியாக முடிச்சிடலான்ட்டு, ஆனால் இழுத்துக்கிட்டே போகுது வேலை. இத்தனைக்கும் நான் வந்து மந்த்லி க்ளீன் பண்ணுற ஆள். எனக்கு பெருசாக ஒன்றும் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. அதை அப்படியே எடுத்துகிட்டு திரும்ப நம்ம மடிச்சு வைக்கணும், திரும்ப அப்படியே செட் பண்ணணும், அவ்வளோதான். பட் அதுக்கே இப்படி டயர்டாகுதுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி துடைக்கிறவங்களாம் என்ன கஷ்டப்படுவாங்களோ. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். இப்போ பெட்ரூம் வந்து ஜஸ்ட்டு துணி மட்டும் மடித்து அப்படியே வச்சிடணும் பேப்பர் போட்டு. அதே மாதிரி தான் கிச்சன். இது முடிச்சிட்டோன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இதுதான் ஒர்க்கு. ஸோ அதை அப்படியே கிடக்குறேன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு பெரிய தலைவலியில் இறங்கியாச்சு. இந்த துணி மடிக்கிறது யூஸ்வலாக ரேவந்த் இருப்பாங்க. ஸோ அவங்க அழகாக மடித்து கொடுத்துருவாங்க, ஷோரூமில் மடிக்கிற மாதிரி. நான் வந்து அப்படியே செட் பண்ணுவேன். எனக்கு ரேவந்த் இல்லாதனால நான் தனியாக மாட்டிட்டேன். எனக்கு இந்த பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த துணி மடிக்கிறது மட்டும் சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். பட் சம்ஹவ் நானே அதை எல்லாத்தையும் நீட் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா செட் பண்ணிட்டேன். அண்ட் செட் பண்ணி முடித்ததும் இப்படி தான் இருந்துச்சு. ஸ்டில் ரேவந்த் மடித்து வச்சா இன்னும் செம்மையாக பக்காவாக இருக்கும். பட் நானே மடித்ததுனால ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஒரு பக்கம் மெரு வேறு. நான் ஒரு சைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து இவன் மெஸ்ஸியாக்கி அதை கலைச்சி விடுறது ஒரு பொழப்பாக போச்சு. ஸோ ஃபைனலாக பெட்ரூம் வேலை முடிஞ்சிச்சு. பட் இங்கே துவைச்ச துணி மட்டும் இருக்குது. பட் அதை மட்டும் ஈவினிங்காக மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், பெட்ரூம் வேலை முடிஞ்சிச்சு. சாரியா? எதுக்கு சாரி? இனிமேல் அப்படி பண்ணுவியா? அந்த ட்ரெஸ்ஸை இழுத்து எப்படி ஆக்கி வச்சுருக்கேன் பேர். போ. ஓவராலாக இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு பேப்பர் மட்டும் மாற்றினா போதும். லைட்டாக நீட் பண்ணிட்டோன்னா கிச்சன் ஒர்க்கு பெருசாக இல்லை, ஓரளவுக்கு தான் நம்ம நீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு ஜஸ்ட் இதுவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சோஃபா கவர் மாடியிலேருந்து காய வச்சதை எடுத்துகிட்டு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஹால் வேலையும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்த சோஃபா கவர் மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் செட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீட்டாகிடுச்சு இப்போது. சோஃபா ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணி நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரம் போட்டு வைக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு விஷு விலாகில் வரும். இந்த விலாகில் நான் க்ளீன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே போகணுன்னா அது ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். அதனால நான் வந்து அந்த பூஜை பாத்திரம் க்ளீனிங் எல்லாம் வந்து உங்களுக்கு விஷு விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன், சப்போஸ் நான் போட்டால். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். நானும் போய் டீ குடிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் அனிதா. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.